Hi, My Pink Cloudiess, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஜீரா சம்பால ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதில உள்ள ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணா இந்த மாதிரி பார்க்கவும் சூப்பரான டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 3/4 கிலோ அளவுக்கு துட்டு மீன் எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து வறுக்கிறதுக்கும் பாதி பிரியாணிக்கும் நம்ம சேர்க்க போறோம். ஸோ அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. மந்தி மசாலா எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நாட்டுக்கோழி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷில் வந்து எல்லா மசாலாவுமே அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து அரிசியை வடித்து கொட்டுற அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேன் ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச ஜீரா சம்பா ரைஸ் சேர்த்துருக்கோம். இது ஒரு புதுவிதமான மெத்தடு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மீன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரா சம்பா இல்லாமல் மற்ற வேறு எந்த ரைஸ் சேர்க்குறா இருந்தாலும் ஓகே, ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொதித்ததும் அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அரிசி வந்து 3/4 தான் வேகிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அது வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து 3/4 தான் வேக வைக்கணும். நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துடக்கூடாது. ஒரு 3/4 தான் மீன் வெந்தால் போதும். அப்போ நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது பர்ஃபெக்டான நமக்கு மீன் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து வறுத்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வறுத்த வெங்காயம் மேலே டெக்கரேஷன்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் எதுலேயுமே உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கலரில் இந்த கன்சிஸ்டன்சிலையும் வந்த பிறகு நம்ம ஆயிலேருந்து இந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு அரிசி ரெடி ஆகிடுச்சு. 3/4 தான் வெந்துருச்சு. தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மீன் வந்து 3/4 தான் வெந்துருச்சு. 3/4 தான் வெந்த பிறகு நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம மீன் பொரிச்ச எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 இலை, 3 பட்டை, 4 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 கப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு சொட்டுக்கோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லை நாட்டுக்கோழி மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த தண்ணியில் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க ஜீரா சம்பா ரைஸை இதில் சேர்த்துடலாம். கலந்து விடுங்க. ரொம்ப வந்து அரிசியை உடச்சிடுற அளவுக்கு கலந்து விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த மசாலா வந்து இந்த ரைஸோடு கலக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 3/4 பதத்துக்கு வறுத்து வச்சோம் இல்லைங்களா மீன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அந்த தோசைக்கல்லுக்கு மேலே வந்து நம்ம பிரியாணி சட்டி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு தம்மில் அப்படியே போட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பக்கம் வந்து
மீனை நம்ம வறுத்துக்கலாம். மீன் வந்து நான் ஃபஸ்ட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப்பு தான். வறுக்கும்போது ஃபுல்லாக வறுத்துருங்க, மீன் நல்லா வேகிற அளவுக்கு வறுத்துருங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க, குக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா நான் குக்கிங் கிளாஸ் வீடியோ வந்து வாரம் போடுறேன். அதோட பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக குக்காகி ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் 10 மினிட்ஸ் தம்மில் வைக்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டு வந்து இன்னும் பக்காவாக அமையும். ஸோ இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். நான் வந்து மல்லிக்கீரை புதினா போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், இல்லைனா ஆப்ஷனல் தான். இப்போ வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. சோறு உடையிற அளவுக்கு ரொம்ப கிண்டி விட்டுறாதீங்க. அந்த மசாலாவோட லைட்டாக அந்த சோறு கலந்தால் போதும். அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து அதில் கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த வெங்காயத்தையும் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான பர்ஃபெக்டான ஜீரா சம்பாவில் பண்ண ஃபிஷ் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இதை பார்த்து ரொம்ப பசி கிளம்பிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ரைத்தா சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லைனா வந்து எக் சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக சைடிஷ் தேவைப்படாது. இந்த மீனே நம்ம வந்து சாப்பிட்டாலே போதும், நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். டேக் கேர், பாய்.